உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கூடாரத்திலே உட்கார்ந்து ஒரு யுத்தம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காதிசியா யுத்தம். காதிசியா யுத்தம் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வந்து உட்கார்ந்து ஆலோசனை சொல்வதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த போரை எப்படி செய்யலாம் என்ற ஆலோசனை சொல்வதற்காக அவர்கள் உட்கார்ந்து காத்திருக்கிறார்கள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர்களுக்கு இன்னும் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக அனுமதி கிடைக்கல. அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி வெளியே வந்து அவரை வரவழைத்தார்கள். இந்த ரெண்டு பேரும் இங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறைஷிகளுடைய தலைவர்கள். அபூ சுஃபியான் எவ்வளவு பெரிய தலைவர்னு நமக்கு தெரியும். அபூ ஜஹலுக்கு பின்னால் குறைஷிகளுக்கு தலைமையேற்று நடத்திட்டு போனவர் அவர்தான். அதே போல சுஹைல் இப்னு அம்ரும் பெரிய தலைவர் தான். இந்த ரெண்டு தலைவர்களும் உட்கார்ந்து இருக்கிற போது அவர்களுக்கு அனுமதி தரப்படாமல் பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரை வரவேற்கிறதுக்கு போன உடனே அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாரு, காலத்தின் கோலத்தை பாருங்க, இந்த அடிமைகளுக்கு வந்த வாழ்வை பாருங்கன்னு சொன்னார். நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது அவருடைய அந்த குடும்ப பெருமை இருக்கிறது, அவரை அப்படி பேச வைத்தது, ஒருவரை அப்படி பேச வைத்தது. ஆனால் பக்கத்திலே இருந்து எந்த சுஹைல் இப்னு அம்ருடைய முன்பற்களை தட்டிவிடலாம் என்று சஹாபாக்கள் பேசினார்களோ அந்த சுஹைல் இப்னு அம்ரு எழுந்து இந்த வார்த்தையை கேட்ட உடனே எழுந்திருத்து கோபப்பட்டு சொன்னார், என்ன பேசுகிறீர்கள்? அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நமக்கு முன்னால் சென்று விட்டவர்கள். அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு நமக்கு முன்னால் சென்று விட்டவர்கள், இந்த தீனுக்கு முன்னால் வந்து விட்டவர்கள். அவர்களுடைய நிலையை அடைவதற்கு அவர்கள் இந்த தீனுக்கு உதவியாளர்களாக இருந்த போது நாம் இந்த தீனின் எதிரிகளாக இருந்தோம் சொல்லி காட்டினார். அவர்கள் இந்த தீனுக்கு உதவியாளர்களாக இருந்த போது நாம் இந்த தீனின் எதிரிகளாக இருந்தோம். வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள், ஷஹீதாகி அவர்களுக்கு பக்கத்தில் நிற்க முயற்சி செய்யுங்கள். இந்த சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார். இஸ்லாமிய வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கு. நீங்களும் நானும் பார்க்கணும், எந்த குடும்ப பெருமையை சொல்லி அவர்கள் தற்பெருமை அடித்துக் கொண்டு அதுவே உயர்வானது என்று கருதி கொண்டிருந்தார்களோ அந்த குடும்ப பெருமையையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாற்றினார்கள் என்றால் நன்மைக்கு காரணமாவதாக மாற்றினார்கள்.